ஹாய் ஹேண்ட்ஸம் அண்ட் பியூட்டிஃபுல்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனல். உலகம் அழிஞ்சதுன்னு சொன்னா யாராச்சும் நம்புவீங்களா? அதை ஒரு படமா வேற எடுத்து வச்சிருக்காங்க. வாங்க உலகம் அழியறது எப்படின்னு பார்ப்போம். படத்தோட ஓப்பனிங்ல அகண்ட விண்வெளியை காட்டுறாங்க. அப்ப சூரியன்ல இருந்து வழக்கத்துக்கு மாறா நிறைய சோலார் ஃபிளேர்ஸ் வரதையும் காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா 2009 வருஷம் ஆட்ரியன் ஒரு ஆளு இந்தியாவில் இருக்கிற இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் சென்டருக்கு தன்னோட ஃப்ரெண்டை பார்க்க வராரு. ஆக்சுவலா போன்ல நீ என்ன சொன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு இவர் கேட்க, வா உனக்கு டீடைலா சொல்றேன்னு லிப்ட்ல ஆண்ட்ரியன் அவரோட ஃப்ரெண்டு கூட்டிட்டு போறாப்ல. அந்த லிப்ட் கிட்டத்தட்ட 11,000 அடி ஆழத்துல இருக்கிற ஒரு காப்பர் மைன் குள்ள போகுது. இவங்க கூட லிப்ட்ல நிறைய ஐஸ் கட்டிங்களையும் எடுத்துட்டு வராங்க. என்ன இங்க இவ்வளவு ஹீட்டா இருக்கு, இங்க எப்படி வேலை செய்றீங்கன்னு ஆட்ரியன் கேட்க, இன்னைக்கு எவ்வளவோ தேவலாம், ஆக்சுவலா இன்னைக்கு ஹீட் கம்மியா இருக்கு, சில நாட்கள் கிட்டத்தட்ட இங்க 120 டிகிரி ஃபாரன்ஹீட் தொட்டுடும், அதுக்கு தான் நாங்க ஐஸ் கட்டிங்களை எங்க கால்ல வச்சு பொண்ணு ஆட்ரியன் கிட்ட அவன் ஃப்ரெண்டு சொல்றாப்ல. சரிவா நான் உனக்கு ஒன்னு காட்டுறேன்ட்டு லேபு கூட்டிட்டு போய் இங்க பாரு வழக்கத்துக்கு மாறா பூமியோட வெப்பம் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு சிஸ்டம் காட்டி சில ரீடிங்ஸை காட்டுறாப்ல. என்ன இவ்வளவு அதிகமா இருக்குன்னு ஆட்ரியன் கேட்க, இது ஆக்சுவலா போன வாரத்தோடது. 2 நாளைக்கு முன்னாடி பூமியோட கோர்ல இருந்து இது வரைக்கும் பார்க்காத பயங்கர வெப்ப அலைய நாங்க ரெக்கார்ட் பண்ணோம்னு காட்டுறாப்ல. இதை பாக்குற ஆட்ரியன் இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ரொம்ப ஷாக் ஆகுறாப்ல. இதுக்கே ஷாக் ஆனா எப்படி, இன்னும் இருக்குவான்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் டோரை ஓபன் பண்ணா இந்த தண்ணி டேங்க் இன்னும் 6,000 அடி கீழே இருக்கு, அதாவது மொத்தமா 17,000 அடி கீழே இருக்குன்னு சொல்லிட்டு திறந்து காட்டுறாப்ல. உள்ள இருந்து அப்படியே புகையா வருது, அதுல இருக்கிற தண்ணி அப்படியே அடுப்புல குழம்பு கொதிக்கிற மாதிரி கொப்பளிச்சுட்டு இருக்கு. இதை பாக்குற ஆட்ரியன் மிரண்டு போறாப்ல. ஆக்சுவலா சூரியன் வழக்கத்துக்கு விட சோலார் பிளஸ் அதிகமா வெளியிடுறதுனால பூமியோட கோர் பயங்கரமா வெப்பமாகிடுது, அதனாலதான் தண்ணி இப்படி கொப்பளிக்குதுன்னு ஆட்ரியன் புரிஞ்சுக்கிறாப்ல. அப்படியே கட் பண்ணா ஆட்ரியன் அவசரமா வாஷிங்டன் டிசில இருக்கிற ஒரு பார்ட்டிக்கு வராரு. ஆட்ரியன் கோட் போடாததுனால அந்த பார்ட்டிக்குள்ள அவளை விட மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலா இந்த பார்ட்டியை நீங்க அட்டென்ட் பண்ண முடியாது, இது பெரிய மனுஷங்க வர இடம்னு சொல்லி அவரை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. டேய் நிலைமை புரியாம ஏன்டா நீங்க இப்படி பண்றீங்கன்னு அந்த பார்ட்டியில் இருக்கிற அவரோட அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு சீக்கிரமா அவனோட கோட்டை கழட்டுன்னு அதை போட்டுக்கிட்டு உள்ள போய் ஒரு ஆளை பாக்குறாரு. அந்த ஆளை பார்த்தா நல்லா பனிக்கரடி மாதிரி இருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் நீ யாருன்னு கேட்கறான். சார் என் பேரு ஆட்ரியன், நான் ஆஃபீஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாலிசியில டெபுட்டி ஜுவாலஜிஸ்டா வேலை பார்க்கறேன்னு சொல்ல, என்ன மீட் பண்ணணும்னா இப்படி பார்ட்டி நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ற வேலை வச்சுக்காத, ஒழுங்கா உன்னோட பாஸ் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து என்ன மீட் பண்ண சொல்லுன்னு திமிரா அவன் பேசுறான். காண்டாகிற ஆட்ரியன், உங்களை மீட் பண்ண கிட்டத்தட்ட 2 நாளா தூங்காம 20 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன், இது ரொம்ப அர்ஜென்ட், இப்பவே நீங்க இதை பார்த்தாகணும்னு சொல்றாப்ல. அப்படி என்ன உலகம் அழிய போகுதுன்னு சொல்ல போறியான்னு கிண்டல் பண்ற மாதிரி அந்த ஆள் கேட்க, ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்தோன்னே அதுல இருக்கிறத பார்த்து மிரண்டு போறான். சரி சீக்கிரம் வா, நம்ம 2 பேரும் பிரசிடென்ட்டை போய் பார்க்கலாம்னு கிளம்புறாங்க. கட் பண்ணா 6 மாசம் கழிச்சு 2010 நடக்கிற G8 மாநாட்டை காட்டுறாங்க. அதுல யூஎஸ் பிரசிடென்ட் மத்த நாட்டு பிரசிடென்ட்ஸ் கிட்ட மட்டும் நான் பேசணும்னு எல்லாரையும் அனுப்பிட்டு, நண்பர்களே 6 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டை காட்டினாங்க. முதல்ல நானும் அந்த ரிப்போர்ட்ஸ் எதுவும் நம்பல, ஆனா எங்க கிட்ட இருக்கிற சிறந்த வல்லுநர்களை வச்சு டெஸ்ட் பண்ணதுல ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோம், நம்ம உலகம் கூடிய சீக்கிரம் அழிய போகுதுன்னு யூஎஸ் பிரசிடென்ட் சொல்றாப்ல. அந்த மீட்டிங் முடிஞ்ச சில நாட்கள்ல டிபெட்ல ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அங்க இருக்கிற மிலிட்டரி ஆளுங்க டேம் கட்டுற வேலைக்கு ஆள் தேவைன்னு மக்களை கூட்டிட்டு போறாங்க. இதுல ஒரு புத்திஸ்ட் மாங்க் அவனோட பாட்டியை கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்ப, அப்ப அவனோட அண்ணன் அவங்களை நிப்பாட்டி ஜாகிரதையா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த வேலைக்கு வந்து சேர்ந்துக்கிறான். அதே சமயம் அங்க இருக்கிற மலைகளை வெடி வச்சு தகர்க்கிறானுங்க. எதுக்கு இப்படி பண்றானுங்கன்னு நம்ம கிளைமேக்ஸ்ல அவனுங்க கனெக்ட் பண்ணும் போது செம்மையா இருக்கும். கட் பண்ணா கலிபோர்னியால இருக்கிற நம்ம படத்தோட இன்னொரு ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பேரு ஜாக்சன். பொழுது விடிஞ்சது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கிற அந்த நேரம் ஒரு சின்ன நில அதிர்வு வருது. அதுல மூச்சுக்கிற ஹீரோ டைமை பார்த்துட்டு ஐயோ லேட் ஆகிடுச்சுன்னு அவசரமா கிளம்புறான். அப்ப அவனுக்கு அவனோட எக்ஸ் ஒய்ஃப் கால் பண்ணி என்ன இன்னும் கிளம்பலையான்னு கேட்க, வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு காரை எடுக்க போறான். பார்த்தா அது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஜாக்சன் பெரிய பணக்காரனுக்கு லெமோ கார் டிரைவரா ஒர்க் பண்றான். சரி லெமோ கார்ல போயிடலான்னு அந்த காரை எடுத்துக்கிட்டு கிளம்புறான். பார்த்தா தெரு முனையில ஜனங்க ரோட்ல எதையோ உத்து பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த நில அதிர்வுல ரோடு 2 பொளந்து பெரிய விரிசல் விட்டுருக்கு. ஜாக்சன் ஆக்சுவலா இவனோட 2 பசங்களையும் வெக்கேஷனுக்கு வெளியே கூட்டிட்டு போலான்னு இவனோட எக்ஸ் ஒய்ஃப் வீட்டுக்கு வந்திருக்கான். இவனோட எக்ஸ் ஒய்ஃப் இப்ப அவனை விட்டுட்டு வேற ஒரு ஆள் கூட முறையா வாழ்ந்துட்டு வரான். குட்டி பொண்ணுக்கு அவங்க அப்பா ஜாக்சனை ரொம்ப பிடிக்கும், ஆனா அவன் பையன் இவனோட அப்பான்னு கூட கூப்பிடாம ஜாக்சனை தான் கூப்பிடுறான். சரின்னு 3 பேரும் இப்ப வெக்கேஷனுக்கு ஒன்னா கிளம்புறாங்க. அதே சமயம் பெருசுங்க 2 பேரு சொகுசு கப்பல்ல போக போறாங்க. அவங்க 2 பேரும் அவங்க பசங்களை பத்தி பேசிக்கும் போது, என் பேச்சை மீறி ஒரு ஜப்பான் பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அதனால நான் என் பையன் கிட்ட இப்ப பேசுறதே இல்ல. சரி என்ன கேக்குறியே, நீ உன் பையன் கிட்ட பேசிட்டு இருக்கியான்னு கேட்க, நான் அடிக்கடி பேசுறது இல்ல, ஆனா நாங்க டச்ல தான் இருக்கோம்னு அந்த இன்னொரு ஆளு சொல்றாப்ல. அப்ப ஒரு நிலநடுக்கம் அங்க வர அவ்வளவு பெரிய கப்பல் வந்து கரையில மோதுது. எல்லாரும் அப்படியே ஆடி போறாங்க. இந்த 2 பெருசுங்களும் இதை பார்த்து மிரண்டு போதுங்க. கட் பண்ணா ஜாக்சனும் அவன் பொண்ணும் ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே வண்டியில வராங்க. ஆனா அவன் பையன் என்னடா இவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன்னு காண்டிலே வந்துட்டு இருக்கான். ஆக்சுவலா இவங்க எல்லோஸ்டோனுங்கிற ஒரு நேஷனல் பார்க்கு தான் வெக்கேஷனுக்கு போறாங்க. போற வழியில கார் ரேடியோவை ஆன் பண்ணா அப்போ ஒரு ஆளு ரேடியோல சீக்கிரமாவே உலகம் அழிய போகுது, யாராலையும் தடுக்க முடியாது, அப்படி உலகம் அழியறத பாக்குறது ரொம்ப அழகா இருக்கணும் லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. அதே சமயம் இவங்க காருக்கு மேல நிறைய ஹெலிகாப்டர்ஸ் பறந்து போகுது. இங்க ஒயிட் ஹவுஸ்ல பிரசிடென்ட் கிட்ட ஆட்ரியன் என்ன சொல்றாப்லனா, சார் இது நாள் வரைக்கும் நான் ஸ்டடி பண்ண மாதிரி இந்த சின்ன சின்ன நில
அதிர்வுகள்லாம் முக்கியமே இல்ல. பூமிக்கு அடியில் இருக்கிற டெக்டானிக் பிளேட்ஸ் நாம கணிச்சதை விட வேகமா நகர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிரசிடென்ட் ரூம்குள்ளார ஒரு லேடி வராங்க. ஆட்ரியன் அந்த லேடியை சைட் அடிச்சிட்டு இருக்கும்போது இதை நோட் பண்ற பிரசிடென்ட் எதுவும் சொல்லாம, நீ இது வரைக்கும் ஆட்ரியனை மீட் பண்ணது இல்லன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ண வர. அதுக்கு அந்த லேடி, அப்பா பேச்ச மாத்தாதீங்கன்னு சொல்லிடுறான். சோ இந்த பொண்ணு தான் நம்ம பிரசிடென்ட்டோட பொண்ணு. இவ பேரு லாரா. சரி, அப்பா பொண்ணு ரெண்டு பேரும் பர்சனலா பேசிக்கிறாங்கன்னு ஆட்ரியனும் கூட இருந்தவனோட பாஸும் வெளியே வந்துட்டாங்க. அப்ப பிரசிடென்ட் லாரா கிட்ட, நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப கம்மியான நபர்களுக்கு மட்டும்தான் தெரியும், இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த உலகம்னு சொல்ல அங்கேயே சீன் கட் ஆகுது. இங்க ஆட்ரியனோட பாஸ் பிரசிடென்ட்டோட பொண்ணை சைட் அடிக்கிறத விட்டுட்டு ஒழுங்கா எல்லோ ஸ்டோனுக்கு போய் ரீடிங்கை செக் பண்ணு, சரியா என்னைக்கு உலகம் அழியறது ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுன்னு ஆர்டர் போடுறாப்ல. வெக்கேஷனுக்கு வந்து ஜாக்சன் அவன் பசங்க கிட்ட, உங்க அம்மாவும் நானும் இங்கதான் அடிக்கடி கேம்பிங் வருவோம்னு சொல்லி கூட்டிட்டு போறான். பார்த்தா இப்ப அங்க யாரும் போக கூடாதுன்னு ஒரு இரும்பு வேலி போட்டிருக்காங்க. ஹீரோ வாங்க நம்ம உள்ள போலான்னு வேலியை தாண்டி குதிச்சு உள்ள போறாங்க. அப்படி உள்ள போய் பார்த்தா அங்க வழக்கமா இருக்கிற ஒரு லேக் இப்ப சுத்தமா காஞ்சி போயிருக்கு. கிட்ட போய் பார்த்தா கொஞ்சமா இருக்கிற தண்ணி அப்படியே ஹீட்ல கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கு. இவங்க 3 பேரும் வேலியை தாண்டி வந்ததுனால இப்ப இவங்களை நோக்கி வேகமா மிலிட்டரி வண்டிகளும் ஹெலிகாப்டரும் வருது. இவங்கள பக்கத்துல இருக்கிற ஒரு கேம்புக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்கிற ஆட்ரியன் இவங்களை பார்த்தோன்னே மிலிட்டரி ஆளுங்களை போ சொல்லிட்டு, இங்க ஏன் வந்தீங்க, இங்க நிலைமை சரியில்லைன்னு அனுப்பி வச்சிடறாப்ல. லேபுக்குள்ள வர ஆட்ரியன் ரிப்போர்ட் என்ன ஆச்சுன்னு கேட்க, அந்த சமயம் இந்தியால இருக்கிற ஆட்ரியனோட ஃப்ரெண்டு வீடியோ கால்ல பேசுறாப்ல. நான் 3 டைம்ஸ் ரீடிங்கை செக் பண்ணி பார்த்துட்டேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வேற வேற நாட்டுல இருக்காங்க, அவங்க கிட்டையும் செக் பண்ணி பார்த்துட்டேன், பூமியோட உட்புறம் அழிய ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்றாப்ல. நாம எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாவே இந்த அழிவு தொடங்கிடுச்சுன்னு சொல்ல ஆட்ரியன் ரொம்ப ஷாக் ஆகுறான். சீக்கிரமா மக்கள் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி எப்படியாச்சும் உயிர் தப்பிக்க பாருன்னு ஆட்ரியன் ஃப்ரெண்டு சொல்ல, ஆட்ரியனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு நிமிஷம் உறைஞ்சு போறாப்ல. அப்ப பக்கத்துல இருக்கிற இன்னொரு சயின்டிஸ்ட், நாம இவ்வளவு டெக்னாலஜி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்ச விஷயத்த மாயன்ஸ் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்றாப்ல. சரி, நீ ரெடியா இரு, உன்னை ரெஸ்கியூ பண்ண நான் ஹெலிகாப்டர் அனுப்பி வைக்கிறேன்னு ஆட்ரியன் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாப்ல. அதுக்கப்புறம் ஆட்ரியன் அவனோட பாஸுக்கு போன் பண்ணி, உலகம் அழிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நாம நினைச்ச மாதிரி எல்லோ ஸ்டோன்ல மட்டும் இல்ல, பூமியில எங்கெல்லாம் வெப்பம் அதிகமா இருக்குமோ அந்த எல்லா இடத்துலயும் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா ஆகிட்டே இருக்கு. சோ நாம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான்னு சொல்ல, கரெக்டா சொல்லு, ஒன்ஸ் நாம அனௌன்ஸ் பண்ணிட்டோம்னா அப்புறமா மாத்த முடியாதுன்னு பாஸ் கேட்கறான். மேட்டர் கன்ஃபார்ம் சார்னு சொல்லிட்டு ஆட்ரியன் ஹெலிகாப்டர்ல கிளம்புறாப்ல. ஆட்ரியன் எவ்வளவு சொல்லியும் ஜாக்சன் அவன் பசங்களை எல்லோ ஸ்டோனை விட்டு கூட்டிட்டு போகாம நைட் அங்கேயே கேம்ப் போட்டு தங்குறான். பசங்களை நைட்டு தூங்க வச்சுட்டு கார்ல இருக்கிற ரேடியோவை ஆன் பண்ண, அந்த பைத்தியம் மாதிரி ஒருத்தன் உலக அழிவை பத்தி பேசிட்டு இருந்தால அவன் எங்க இருக்கான்னா இவங்க கேம்புக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கேரவான்ல பேசிட்டு இருக்கான். சரி, அவங்க கிட்ட போய் பேச்ச போடுவோன்னு ஜாக்சன் அவங்க கிட்ட போய், இப்படி லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு கேட்க, நான் ஒன்னும் உளரலன்னு ஒரு பெரிய விஷயத்த சொல்றான். அதாவது 62 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்கிற எல்லா கிரகங்களும் ஒன்னா ஒரே நேர்கோட்டுல வரும். அப்படி வரும்போது சூரியனோட வெப்பம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால நம்ம பூமி இன்னும் வெப்பம் அடைஞ்சு உலகமே அழிஞ்சு போயிடும். அப்புறம் அந்த அழிஞ்ச உலகத்துல இருந்து புதுசா திருப்பி ஒரு உலகம் உருவாகும், டைனோசர்கள் அழிஞ்ச மாதிரின்னு சொல்றப்பல. இதுக்கெல்லாம் என்ன ப்ரூஃப் இருக்குன்னு ஜாக்சன் கேட்க, இதை நான் மட்டும் சொல்லல, உலகத்துல இருக்க நிறைய பேர் சொல்லிருக்காங்க, அவங்க எல்லாரையும் கவர்மெண்ட் திட்ட போட்டே கொண்டுடுச்சுன்னு ஒரு லிஸ்ட காட்டுறான். செத்து போனவங்க லிஸ்ட்ல ஒரு போட்டோவை பார்த்துட்டு, இவர் செத்து போயிட்டாரான்னு ஜாக்சன் கேட்க, அவன் இவர் செத்து போய் கிட்டத்தட்ட 2 மாசம் ஆச்சு, என்னோட பெரிய ஃபேன், இன்ஃபேக்ட் எனக்கு தேவைப்படணும் ஒரு மேப்பை கூட இவர் கொடுத்தாருன்னு சொல்றான். என்ன மேப்னு கேட்க, உலக நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை கட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, போடா முட்டா பயில ஜாக்சன் அங்க இருந்து கிளம்பிடுறான். குழந்தைங்களை ஜாக்சன் கூட அனுப்பிட்டு ஜாக்சனோட எக்ஸ் ஒய்ஃப் அவன் புது ஹஸ்பண்ட் கூட ஷாப்பிங் வந்திருக்கா. அப்ப அங்க இருக்கிற பார்க்கிங் லாட்ல கொஞ்சம் கொஞ்சமா விரிசல் விடுது. அந்த விரிசல் அப்படியே பெருசா ஆக ஆக அப்படியே பூமி பொளந்து பெரிய பள்ளம் உருவாகுது. அங்க இருக்கிற இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பில்லரை பிடிச்சிக்கிட்டு எப்படியோ உயிர் தப்பிச்சிடுறாங்க. இங்க ஜாக்சன் பெட்ரோல் பங்க்ல பசங்களுக்கு ஏதாவது வாங்கலாம்னு வரும்போது டிவில நடந்த இந்த நில அதிர்வை பத்தி சொல்றாங்க. அதே சமயம் அவங்க அம்மா கால் பண்ணி வெக்கேஷன் போதும் உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்லிடுறாங்க. இங்க ஒயிட் ஹவுஸ்ல நடந்த விஷயத்த ஆட்ரியனோட பாஸ் பிரசிடென்ட் கிட்ட சொல்றாப்ல. இதை கேட்கிற பிரசிடென்ட் ரொம்ப ஷாக் ஆகி உடனே இந்த விஷயத்த மத்த நாட்டுல இருக்கிற பிரசிடென்ட்ஸ்க்குலாம் இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க. மீட்டிங்ல உலக நாடுகள் இருக்கிற எல்லா பிரசிடென்ட்ஸும் வீடியோ கால்ல கனெக்ட் ஆகியிருக்காங்க. அவங்க கிட்ட ஆட்ரியன் என்ன சொல்றான்னா, எர்த்தோட கிரஸ்ட்ல இருக்கிற ஒரு லேயர் தான் நமக்கு மண் சரிவு ஏற்படாம கண்ட்ரோலா வச்சுக்கும். இப்போ பூமியோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆக அந்த லேயர் உருக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சோ இதனால பூமியோட மேக்னெட்டிக் போல்ஸ், அதாவது நார்த் போல் அண்ட் சவுத் போல் இடம் மாற ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்றான். அப்ப பூமி அழிய இன்னும் எவ்வளவு நேரம் தான் இருக்குன்னு ஒரு ஆளு கேட்க, இன்னும் 2-3 நாள்ல பூமி மொத்தமா அழிஞ்சிடும்னு ஆட்ரியன் சொல்றாப்ல. என்ன இப்ப வந்து இப்படி சொல்றீங்கன்னு இத்தாலி பிரைம் மினிஸ்டர் கோபமா கேட்க, வேற வழி இல்ல, உடனே எல்லாரும் எவாக்குவேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு யுஎஸ் பிரசிடென்ட் சொல்றாப்ல. கட் பண்ணா ஜாக்சன் பசங்களை கூட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். கரெக்டா அந்த டைம் ஜாக்சனுக்கு அவன் பாஸ் போன் பண்ணி, சீக்கிரமா என்னோட பசங்களை கூட்டுக்கிட்டு என்னோட பிரைவேட் ஏர் ஸ்ட்ரிப்புக்கு வந்துடுன்னு சொல்லிடுறான். அவனும் சொன்ன மாதிரி அந்த பாஸோட 2 திமிரு பிடிச்ச பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு ஏர் ஸ்ட்ரிப் வந்துடுறான். அந்த பசங்க பிளைட் ஏறும்போது இவன் பாய் சொல்ல, நாங்க பெரிய கப்பல்ல ஏறி உயிர் தப்பிக்க போறோம், நீ தான் சாக போற, சோ உனக்கு குட் பைன்னு சொல்லிட்டு போறானுங்க. ஜாக்சனுக்கு
அப்பதான் ஒரு விஷயம் புரியுது. அந்த ரேடியோக்காரன் சொன்னது உண்மைதான் போல, உலகம் அழிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சோ அவன் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் யாருக்கும் தெரியாம ரகசியமா கப்பல் கட்டுற இடத்துக்கு போயிட்டோம்னா நாம தப்பிச்சிடலாம்னு யோசிக்கிறான். உடனே பக்கத்துல இருக்கிற இன்னொரு சின்ன ஜெட்டை ரெண்டுக்கு வேலை பேசுறான். இங்க இதை பத்தி எதுவுமே தெரியாத பசங்களும் அவங்க அம்மாவும் ஜாலியா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கிற அதே நேரம் ஜாக்சன் வேகமா காரை எடுத்துக்கிட்டு அவனோட ஃபேமிலியை காப்பாத்த வந்துட்டு இருக்கான். வர வழியில அவன் ஒய்ஃபுக்கு கால் பண்ணி பசங்களை கூட்டிட்டு ரெடி ஆயிருங்க, நான் ஒரு ஜெட்டை ரெண்டுக்கு எடுத்திருக்கேன், கலிபோர்னியா இப்போ அழிய போகுது, சீக்கிரம் ரெடி ஆகுன்னு சொல்ல அதுக்கு அவன் ஒய்ஃப் இப்போதான் பசங்க வந்தாங்க, என்ன வளர்ற, சும்மா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறான். இவனுக்கு வேற வேலையே இல்லைன்னு சொல்லும் போதுதான் அப்போ ஒரு பயங்கரமான நில அதிர்வு வருது. எல்லா இடமும் அப்படியே குலுங்குது. இவங்க பயத்துல டேபிள் கடையில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. வீட்டுல இருக்கிற எல்லா பொருளும் ஆடி கீழே விழ ஆரம்பிக்குது. 2 புல்டோசரை வச்சு வீட்டை ஆட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வீடே கலைபரமாகுது. கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஜாக்சன் அங்க வந்துடுறான். சீக்கிரம் வாங்க உடனே போலான்னு எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே போறாங்க. வீட்டோட செவுரு உடஞ்சி கரெக்டா அப்ப கீழே விழுது. வெளியே வர அந்த குட்டி பொண்ணு வீடை திரும்பி பாக்குறா. வீடே அப்படியே அப்பளம் மாதிரி நொறுங்கி விழுது. சுத்தி இருக்கிற எல்லா வீடுகளும் அப்படியே நசுங்கி போகுது. இவங்க காரை எடுத்துக்கிட்டு வேகமா கிளம்புறாங்க. எல்லா இடமும் மொத்தமா அப்படியே சரிஞ்சு கீழே விழுது. எப்படியாச்சும் நம்ம ஃபேமிலியை காப்பாற்றணும்னு ஜாக்சன் காரை ஸ்பீடா ஓட்டுறான். ஆனா இவங்க போற ரோடு முதற்கொண்டு அப்படியே பொழக்க ஸ்டார்ட் ஆகுது. அதையும் மீறி கார்ல எப்படியோ வேகமா ஓட்டிட்டு போறான். போற வழியில இவங்க பாக்குற எல்லா வீடுகளும் கட்டிடங்களும் அப்படியே இந்த நில அதிர்வை தாங்க முடியாம இடிஞ்சு பூமிக்குள்ள போகுது. ஜாக்சனோட ஒய்ஃப் திரும்பி பார்க்கும்போது பூமி பொழந்துகிட்டு இருக்கிற எல்லாமே உள்ள போகுது. இவனுக்கு உள்ள எவ்வளவு பயம் இருந்தாலும் வெளியே காட்டிக்காம அந்த அதிர்வுல காரை வேகமா ஓட்டிட்டு போறான். இவங்க பின்னாடி தரை இருந்ததுக்கான சுவடே இல்லாத மாதிரி மொத்தமும் அழிஞ்சிடுது. அந்நேரம் பார்த்து இவங்க போற வழியில 2 கிழவிங்க காரை பொறுமையா ஓட்டிட்டு போகுதுங்க. ஐயோ இதுங்க வேற குறுக்க வருதுன்னு ஜாக்சன் ரோட்ல போகாம சைட்ல ஏறி வேகமா போறான். அந்த பாட்டிங்க போன கார் அப்படியே ஒரு இடத்துல போய் முட்டுது. அந்த இடத்துலயே அந்த 2 கிழவிங்களும் க்ளோஸ். இவங்க காருக்கு அடியிலையும் இப்ப கிராக் வர ஆரம்பிக்க கார் பயங்கரமா ஜம்ப் ஆகுது. எதிர்க்க இருக்கிற பில்டிங், டிரைனேஜ் பைப்பு எல்லாம் தாறு மாறம் அங்கு இங்குமா நொறுங்குது. ஜாக்சனும் ரொம்ப லாவகமா காரை வேகமா ஓட்டிட்டு போறான். அப்போ ஒரு ஃப்ளை ஓவரை காட்டுறாங்க. அந்த ஃப்ளை ஓவர் உடஞ்சி அதுல இருந்து ட்ரக் எல்லாம் அப்படியே பொம்மை மாதிரி உருண்டு ஓடி அங்க இருக்கிற பெட்ரோல் பங்க்ல போய் மோதி பயங்கரமா வெடிக்குது. பக்கத்துல இருக்கிற பெரிய பில்டிங் எல்லாம் சரியுது. அதுல இருக்கிற காருங்க எல்லாம் இவங்க போற வழியில வந்து விழுது. எப்படியோ அதுல மாட்டாம அங்க இருந்து தப்பிச்சு வந்தா இவங்க போறதுக்கு வழியே இப்ப இல்லாத அளவுக்கு பெரிய பள்ளம் உருவாகி இருக்கு. வந்த வேகத்துக்கு காரை திருப்ப முடியாம ஜாக்சன் எப்படியோ கஷ்டப்பட்டு காரை திருப்புறான். ஆனா இவங்க முன்னாடி இருக்கிற ஃப்ளை ஓவர் இடிஞ்சு விழ அதுல இருந்து ஒரு நூல் இழையில தப்பிச்சு எஸ்கேப் ஆகுறாங்க. சரி தப்பிச்சாச்சுன்னு பார்த்தா இவங்க முன்னாடி ஒரு பெரிய பில்டிங் சரிஞ்சு விழுது. சைட்ல போறதுக்கு வேற வழியும் இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம இடிஞ்சு விழுற அந்த பில்டிங் குள்ளாரியே காரை ஓட்டிட்டு ஜாக்சன் போறான். பில்டிங் இவங்க மேலேயே விழுது. கொஞ்சம் கொஞ்சமா இவங்க காரை நசுக்க பாக்குது. ஆனா எப்படியோ முழு வேகத்தையும் யூஸ் பண்ணி பில்டிங்கோட இன்னொரு பக்கத்துல வெளியே வந்துடுறாங்க. எப்படியோ ஒரு வழியா இவங்க ஏர் ஸ்ட்ரிப்புக்கு வந்து பார்த்தா அங்க அந்த ஜெட் ஓனர் செத்து போயிருக்கான். ஐயோ இவன் தான் நம்ம பைலட், இப்ப இவனும் செத்து போயிட்டா என்ன பண்றதுன்னு ஜாக்சன் ஷாக் ஆக அப்ப ஜாக்சனோட வைஃப் என்னோட ஹஸ்பண்டுக்கு ஃபிளைட் ஓட்ட தெரியும்னு சொல்றான். இல்ல எனக்கு இந்த டைப் ஜெட் எல்லாம் ஓட்ட தெரியாதுன்னு அவன் சொல்ல அவனை வலுக்கட்டாயமா ஜெட்ல ஏத்தி ஸ்டார்ட் பண்ணி ரன்வேல மூவ் பண்றாங்க. பார்த்தா பூமி பொழந்துகிட்டு அப்படியே வேகமா அந்த ரன்வே கிட்டே வந்துடுச்சு. என்னடா இன்னும் உருட்டிட்டு இருக்க, வண்டி எடுடான்னு ஆக்சிலரேஷனை ஜாக்சன் புடிச்சு அழுத்த அப்படியே ஜெட் வேகமா மூவ் ஆகுது. பின்னாடியே அந்த ரன்வேயும் உடச்சுக்கிட்டு பெரிய பள்ளம் உருவாகிட்டே வருது. சீக்கிரம் பறந்து தொலைடான்னு சொல்ல இன்னும் பிளைட் பறக்கிறதுக்கான கரெக்ட் ஸ்பீடு வரலன்னு அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பரவாயில்ல பறந்து தொலைன்னு பிளைட்டை லிஃப்ட் பண்ற அதே நேரம் கரெக்டா ரன்வே அவங்க டயர்ல உரசிட்டு போய் அப்படியே பொழக்குது. இவங்க அப்படியே திரும்பி பாக்குறாங்க. அங்க ரன்வே இல்ல, ஏன் ஏர் ஸ்ட்ரிப்பே காணும், வெறும் பள்ளம் மட்டும்தான் இருக்கு. அப்பாடா ஒரு வழியா பறந்துட்டோன்னு நினைக்க போதுமான ஸ்பீடு இல்லாதனால பிளைட் அப்படியே கீழே பள்ளத்துல இறங்குது. அப்ப இவங்க முன்னாடி ஒரு பெரிய ஃப்ளை ஓவர் இவங்க மேல விழ வர அந்த ஆளும் பயத்திலேயே எதுலையும் இடிக்காம வளைச்சு வளைச்சு ஓட்டுறான். ஊரே கந்த குளமாக காட்டுறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் அப்படியே இந்த பேரழிவுல மாட்டி சாகுறாங்க. சரி இதுல இருந்து தப்பிச்சா போதும்னு பிளைட்டை கஷ்டப்பட்டு மேல லிஃப்ட் பண்ண பின்னாடியே நிலம் பொழந்து பில்டிங் எல்லாம் சரிஞ்சு விழுது. ட்ரெயின் பிளைட் பறக்கிற மாதிரி பறக்குது. அதுக்கு நடுவுல இவங்க பூந்து பூந்து ஜெட்டை ஓட்டிட்டு போறாங்க. மக்களும் இந்த விபத்துல மாட்டி சாகுறாங்க. இத பாக்குற அந்த குட்டி பொண்ணு பயங்கரமா அழுகுறாங்க. இவங்க எல்லார் கண்ணிலையும் இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சா போதும்னு போகும்போது பார்த்தா முன்னாடி 2 பெரிய பில்டிங் ஒன்னா சேர்ந்து சரியுது. இவங்க இன்னும் வேகமா பறக்கலனா கண்டிப்பா அந்த பில்டிங் இவங்க மேல விழுந்து அந்த இடத்துல இவங்க செத்து போக வேண்டியதுதான். அந்த 2 பில்டிங்க்கு நடுவுல இருக்கிற கொஞ்சம் கேப்ல ஒரு சைடா ஜெட்ல பறக்குறாங்க. அந்த பில்டிங்ல இருக்கிற எத்தனாவது மாடின்னு தெரியல, கிட்டத்தட்ட 100 மாடிக்கு மேல இருக்கும். அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் இந்த விபத்துல மாட்டி 2 பில்டிங்க்கு நடுவுல நசுங்கி சாகுறாங்க. எப்படியோ அதுல இருந்து கொஞ்சம் உயரமா பிளைட் பறக்க இவங்க தப்பிச்சு வந்துடுறாங்க. அப்ப கீழே பார்த்தா மொத்த கலிபோர்னியா நகரமும் அழிஞ்சி சின்ன பின்னமாகுது. மனுஷங்க பொழைச்சிருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. அப்ப ஜாக்சன் எல்லார்கிட்டையும் இது வெறும் கலிபோர்னியால மட்டும் இல்ல, உலகம் முழுசும் அழிய போகுது, நமக்கு தெரியாம கவர்மெண்ட் பெரிய கப்பலை கட்டிட்டு இருக்காங்க, அதுக்கு போனாதான் நாம பொழைக்க முடியும்னு சொல்றாப்ல. அப்ப கீழே என்னாச்சுன்னு பார்த்தா மொத்த நகரமும்
கப்பலும் கடலுக்குள்ள முழுகுது. ஒரு ஆள் கூட உயிர் பிழைக்க வாய்ப்பு இல்லைன்னு இதை பார்க்கும்போது நல்லா தெரியுது. கட் பண்ணா சொகுசு கப்பல்ல 2 பெருசுங்க ஏறிச்சுல, அதுல ஒரு ஆளுக்கு போன் வருது. போன் பண்றது யாருன்னா ஆட்ரியன் தான். அப்பா உங்ககிட்ட நான் சொன்னேன்ல உலகம் அழிய போகுதுன்னு, அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இன்னைக்கு தான் அழிய போகுது, நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் ஹெலிகாப்டர் அனுப்புறேன்னு சொல்றான். இதை கேட்கிற அவங்க அப்பா ஒரு மாதிரி ஆகுறாரு. இருந்தாலும் என்னோட லைஃப் நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டேன், என் காலமும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்னு அவர் சொல்லும் போது அவர் ஒரு அக்செப்டன்ஸ் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அவர் பெருசா கவலைப்படாம, மகனே உன்னோட உதவி அங்க நிறைய பேருக்கு தேவைப்படும், எனக்காக டைம் வேஸ்ட் பண்ணாத, ஒன்னு சொல்லிக்கிறேன், நீயும் உங்க அம்மா தான் என்னோட உலகம், உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் மை சன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. ஆண்ட்ரியன் அவங்க அப்பாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழறான். பெரிய அழிவுல இருந்து தப்பிச்சு எப்படியோ ஜாக்சனும் அவங்க ஃபேமிலியும் எல்லோ ஸ்டோன் ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. நீங்க ஃபியூயலை ஃபில் பண்ணிட்டு இங்கே இருங்க, நான் வந்துடுறேன்னு ஜாக்சன் அங்க இருந்து கிளம்புறாப்ல. குட்டி பொண்ணு நானும் வரேன் டாடின்னு கூடவே போகுது. ஆக்சுவலா அந்த ரேடியோக்காரங்கிட்ட மேப் இருக்குன்னு சொல்லியிருந்தான்ல, அதை வாங்கலான்னு தான் இப்ப ஜாக்சன் அவனை தேடிட்டு போறான். அவன் கேரவான்ல பார்த்தா அந்த ஆளை காணும். ஆனா அந்த பையன் எங்கேயோ ஒரு மலைக்கு மேல நின்று ரேடியோல பேசிட்டு இருக்கான். சரி அவங்க கிட்ட போய் கேட்போன்னு அவனை தேடிட்டு போறாங்க. ஒரு வழியா அவனை கண்டுபிடிச்சு அந்த மேப் எங்கடான்னு கேட்க, அது கேரவான்ல என்னோட ரேக்ல இருக்குன்னு சொல்றான். சரி நீ எங்க கூட வான்னு அவனை கூப்பிட்டா, இல்ல நான் வரல, உலகம் அழியறத அந்த அழகை நான் ரசிச்சுட்டு இங்கேயே தான் சாக போறேன்னு கிறுக்கு பிடிச்ச மாதிரி பேசுறான். அப்ப இவங்களை நோக்கி லட்சக்கணக்கான பறவைங்க பறந்து போகுதுங்க. அதுக்கு பின்னாடியே சமதளமா இருந்த நிலப்பரப்பு பால் பொங்குற மாதிரி பொங்குது. அதுல இருந்து ஹை பிரஷர் ஸ்டீம் வெளியே வருது. ஜாக்சன் சரி நாம போவோன்னு அவன் பொண்ணை கூட்டிட்டு வண்டி எடுத்துட்டு வேகமா கிளம்புறாங்க. இங்க ஃபியூயலை ஃபில் பண்ணிட்டு எங்கடா இன்னும் போனவங்களை காணோன்னு மலையை பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே அணுகுண்டு வெடிச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி அந்த ரேடியோக்காரன் இருந்த மலைப்பகுதி இப்ப வெடிச்சு செதறுது. பாக்குற ஜாக்சனோட ஒய்ஃப் பயந்து போறான். ஆனா அந்த ரேடியோக்காரன் வாவ் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு அதை ரசிச்சிட்டு இருக்கான். வெடிச்ச மலையோட பாறைங்க எல்லாம் நெருப்பு கல்லா வந்து விழுது. இந்த வெடிப்புக்கு நடுவுல ஜாக்சன் அந்த கேரவானை வேகமா ஓட்டிக்கிட்டு ஏர் ஸ்ட்ரிப்புக்கு வரான். நிறைய கல்லுங்க இவங்க பக்கத்துல வந்து விழுதுங்க. இதுல ஒரு கல்லு இவங்க வண்டியோட பின்னாடி விழுந்து வெடிக்குது. அதெல்லாம் கண்டுக்காம ஜாக்சன் வேகமா வண்டியை ஓட்ட நெருப்பு இவங்க வண்டிக்கு பின்னாடியே துரத்திக்கிட்டு வருது. ஆனா அந்த வண்டியால ரொம்ப வேகமா போக முடியாது. இவங்க போற ரோட்ல ஒரு பெரிய கிராக் உருவாகி ரோடு ரெண்டா புழக்க வேற வழியே இல்லாம ஜாக்சன் அந்த வண்டியை வேகமா ஓட்டி அந்த பள்ளத்தை ஜம்ப் பண்றான். ஏர் ஸ்ட்ரிப்புக்கு ஒரு வழியா வந்து சேர்ந்துடுறாங்க. சரின்னு குட்டி பொண்ண பிளைட்ல ஏற சொல்லிட்டு இவன் கேரவான்குள்ள போய் அந்த மேப்பை இப்ப தேடுறான். அதே சமயம் கிராக் இப்ப ஜெட்டுக்கு அடியிலையும் வர ஸ்டார்ட் ஆக எங்க ஜாக்சன் அவனை சீக்கிரமா வர சொல்லுன்னு ஒய்ஃபோட ஹஸ்பண்ட் சொல்ல அவன் கேரவான்ல மேப் எடுத்துட்டு இருக்கான், வெயிட் பண்ணுன்னு சொல்றாங்க. இவனும் தேடி தேடி பாக்குறான், ஆனா மேப் கிடைக்கவே இல்லை. அப்ப அப்படியே பூமி பொளக்குது, அந்த பள்ளத்துக்குள்ள கேரவான் சரிஞ்சு விழுந்துடுது. இத பாக்குற அந்த குட்டி பொண்ணு டாடி செத்துட்டாருன்னு அழ ஸ்டார்ட் பண்றான். இந்த வாட்டி அந்த பையனும் என்னோட டாடி செத்துட்டாருன்னு சொல்லி அழுகுறான். சரி இனிமே ஒன்னும் செய்ய முடியாது, நம்ம கிளம்புவோன்னு ஜெட்டை மூவ் பண்ணும்போது குட்டி பொண்ணு போகாதீங்க டாடி இன்னும் வரலன்னு சொல்லி அழுகுறா. பார்த்தா ஜாக்சன் பள்ளத்துல இருந்து மேலே ஏறி மேப் போட வரான். இத பாக்குற குட்டி பொண்ணு நிறுத்துங்க டாடி வந்துட்டாருன்னு சொல்றான். ஜாக்சனும் ஓடி வர வர பின்னாடியே நெருப்பு ஜுவாலிகள் துரத்துக்கிட்டே வருது. வேகமா ஓடி வந்து ரன்னிங்ல இருக்கிற ஜெட்ல ஜாக்சன் கஷ்டப்பட்டு ஏறிடுறான். ஜெட்டும் ரன்வே எண்டு வரைக்கும் போயிட்டு அப்படியே பறக்க முடியாம பறந்து போக ஜெட்டோட வேகத்தை விட நெருப்போட வேகம் அதிகமா இருக்கிறதுனால இவங்க நெருப்புக்குள்ள மாட்டிக்கிறாங்க. ஆனாலும் இன்னும் வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஜெட்டை ஓட்ட எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆயிடுறாங்க. சரி அந்த ஷிப் எல்லாம் எங்க தான் ரெடி பண்றாங்கன்னு மேப்ல பார்த்தா அது சைனால இருக்குன்னு போட்டிருக்கு. ஐயோ நமக்கு இன்னும் பெரிய பிளேன் வேணும்னு ஜாக்சன் சொல்றான். இங்க வாஷிங்டன்ல ஆட்ரியனோட பாஸ் அவங்க அம்மா கிட்ட கூட உண்மையை சொல்லாம நாம இந்த இடத்த விட்டு சீக்கிரமா கிளம்பணும்னு ஆட்ரியன் கிட்ட சொல்றாப்ல. ஏன் உங்களுக்கு அவங்க எக்ஸ்ட்ரா டிக்கெட் தரலையான்னு கேட்க, தந்தாங்க ஆனா நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன்னு சொல்றான். அப்ப டிவில உலகம் பூரா இருக்கிற எல்லா இடத்துலயும் அழிவு ஸ்டார்ட் ஆனதுனால மக்கள்லாம் கிடைக்கிற சாப்பாட்டுக்காக சண்டை போட்டுக்கிறாங்க, எங்க பார்த்தாலும் கலவரமா இருக்குன்னு பாக்குறாங்க. இத பாக்குற ஆட்ரியன் சார் இப்பயாச்சும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துடலாம்னு கேட்க, முக்கியமான ஆளுங்க எல்லாம் ஷிப்ல ஆன்போர்டு ஆன பறந்தான் நாம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும்னு சொல்ல, இது என்ன நியாயம்னு இவன் கேட்கிறான். வேற ஆப்ஷன் இல்ல, எல்லாரையும் காப்பாத்த நம்ம வேலை இல்ல, மனித இனத்தை காப்பாத்த மட்டும்தான் நாம இப்ப போராட போறோம், சோ அதுக்கு என் கூட இருப்பியான்னு இவன் மிரட்ட, இவனும் வேற வழி இல்லாம எதுவும் சொல்லாம இருக்கான். அப்போ ஒரு ஆளு சார் டைம் ஆச்சு நாம இங்க இருந்து கிளம்பணும், சீக்கிரமா பிரசிடென்ட கூப்பிட்டு போகணும்னு சொல்ல, பிரசிடென்ட் எங்கடான்னு கேட்டா அவர் பிரே பண்ணிட்டு இருக்காரு. பிரசிடென்ட் டைம் ஆச்சு நாம கிளம்பலாம்னு இவங்க கூப்பிடும் போது இன்னும் 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்றாரு. அப்ப ஆட்ரியன் நாம ஏன் இன்னும் ஜனங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணாம இருக்கோம்னு கேட்க, சரி நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறேன், நீ சொல்றது கரெக்ட் தான் சொல்றாரு. இங்க இருந்து கிளம்புற பிளேன்ல நீ போய் ஏறிக்கோ, உன்ன மாதிரி யங் சயின்டிஸ்ட் வரப்போற புதிய உலகத்துக்கு தேவைப்படுவாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஒரு வழியா ஜாக்சனும் அவன் ஃபேமிலியும் லாஸ் வேகாஸ்ல இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அங்கதான் ஜாக்சனோட பாஸ் இருக்கான். அவனோட பிளைட் பள்ளத்துல மாட்டிட்டு இருக்கிறதுனால அதை ரெடி பண்றதுக்காக போராடிட்டு இருக்கான். அப்ப எல்லாரும் எவாக்குவேட் பண்ணுங்கன்னு சொல்ல அதை ரெடி பண்ணிட்டு இருந்த அந்த ஆளுங்களும் ஓடி போயிடுறாங்க. நீங்களும் இங்க இருக்காதீங்கன்னு அவனையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. அதே சமயம் பிளைட்டுக்குள்ள வர ஆட்ரியன் கிட்ட பிரசிடென்ட் எங்கன்னு அவன் பாஸ் கேட்க அவர் வரலன்னு தலையாட்டுறான். இதை கேட்கிற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. சரி அதுதான் அவரோட முடிவுனா நாம எதுவும் பண்ண முடியாது, நாம கிளம்புவோம்னு அவன் பாஸ் ஆர்டர் கொடுக்கறாப்ல. உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா இப்படி ஆர்டர் கொடுக்கன்னு ஆட்ரியன்
ஆட்ரியன் கேட்க, யார் இருக்கா சொல்லு, வைஸ் பிரசிடென்ட் செத்துட்டாரு, கமாண்டர் சீஃப் இல்ல, சோ யாரும் சொல்ல தேவையில்லை, வாயை மூடிட்டு போய் உட்காருன்னு ஆட்டிடியூட காட்டுறான் அந்த பாஸ். அப்ப பிளைட்டுக்குள்ள இருக்க பிரசிடென்ட்டோட பொண்ணு, எங்க அப்பா எங்க, இன்னும் அவரை காணோம்னு கேட்க, அவர் உங்க கூட போன்ல பேசணும்னு சொல்றாருன்னு இன்ஃபார்ம் பண்றாங்க. போன்ல பேசுற பிரசிடென்ட், நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன், நீ வாழ போற, நீ உயிர் வாழ போறங்கிற சந்தோஷத்தோட நான் உனக்கு குட் பை சொல்றேன்னு போனை கட் பண்ணிடுறாரு. இதை கேட்டு பிரசிடென்ட்டோட பொண்ணு ரொம்ப பயங்கரமா அழுகுறா. அதே சமயம் இங்க பிரசிடென்ட் ஆட்ரியன் கிட்ட சொன்ன மாதிரி உலகம் அழிய போதுங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டையும் டிவில கொடுக்குறாரு. லாஸ் வேகாஸ்ல இருக்கிற பாஸோட பைலட், நான் இன்னொரு பிளேனை ரெடி பண்ணிட்டேன், ஆனா அதை ஓட்டுறதுக்கு எனக்கு இன்னொரு கோ பைலட் வேணும்னு சொல்றான். அந்த டைம் ஜாக்சனும் அவன் ஃபேமிலி அங்க கரெக்டா வர, இதை இவனுக்கு ஓட்ட தெரியும்னு சொல்லிடுறாங்க. அதை பாக்குற பாஸ் வேற வழியே இல்லாம ஜாக்சனும் அவன் ஃபேமிலியும் கூட்டிட்டு போறான். பிளைட்டுக்குள்ள வந்து பார்த்தா உள்ள விலை உயர்ந்த கார்லாம் இருக்கு. இந்த நேரத்துல இதெல்லாம் எந்த பைத்தியக்காரனா எடுத்துட்டு போறோம் தான் நமக்கு இருக்கும். அந்த பாஸோட பைலட்டும் ஜாக்சன் ஒய்ஃபோட ஹஸ்பண்டும் பிளைட்டை ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ண பிளைட்டை ரன்வேல ஸ்பீடா ஓட்டிட்டு போகும்போது கொஞ்சம் தூரத்திலேயே ரன்வேயை காணோம், வெறும் பள்ளம் மட்டும் தான் இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம ஸ்பீடா பிளைட்டை ஓட்டுறானுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பிளைட்டை மேல பிடிச்சி தூக்க பாக்குறாங்க. ஆனா ஸ்பீடு பத்தாதனால பிளைட் அப்படியே கீழே இறங்குது. போச்சு, சோலி முடிஞ்சதுன்னு நினைச்சு உள்ள இருக்கிற எல்லாரும் ப்ரே பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆனா ஒய்ஃபோட புருஷன் பிளைட்டை எப்படியோ பேலன்ஸ் பண்ண, அதே நேரம் பைலட்டும் இன்னும் 2-3 பட்டனை அழுத்த இப்ப பிளைட் லைட்டா பறக்குது. பார்த்தா இவங்க போற சைட்ல இருக்கிற ஒரு பெரிய பில்டிங் சரிஞ்சு பிளைட் மேல விழ வருது. இவனுங்க ரெண்டு பேரும் உசுர கொடுத்து பிளைட்டை லிஃப்ட் பண்றானுங்க. ஜஸ்ட் மிஸ்ல அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறானுங்க. அப்பாடான்னு பெருமூச்சு விடுறானுங்க. அப்ப இவங்க முன்னாடியே இன்னொரு டவர் இருக்கு. அங்க இருந்த புகையில அது தெரியல. பிளைட் அப்படியே அந்த டவரோட முனையில இடிச்சிட்டு அதை உடச்சு தள்ளிட்டு போகுது. ஆனா உள்ள இருக்கிற இவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஆகல, சேஃபா எஸ்கேப் ஆகிடுறாங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு டிராவல் பண்றாங்க. அப்ப பைலட் கிட்ட ஜாக்சன், எல்லாம் ஓகே தானு கேட்க, நாம லேண்ட் பண்ணும்போது சைனால ஏதாச்சும் ஒரு கடல் மேலதான் லேண்ட் பண்ணி ஆகணும், ஏன்னா நம்ம டேக் ஆஃப் ஆகும்போது லேண்டிங் கியர் உடஞ்சிருச்சுன்னு சொல்றோம். அப்ப இவங்க போற வழி எல்லாம் ஒரே நெருப்பு ஆறா ஓடிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. வேட்டிகன் சிட்டில லட்சக்கணக்கான மக்கள் ஒன்னா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒரு நில அதிர்வு வர அப்படியே அங்க இருக்கிற லட்சக்கணக்கான பேரு செத்து போறாங்க. இங்க ஆட்ரியனோட பாஸ் கிட்ட, சார் எர்த்தோட கிரஸ்ட் மூவ் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இதனால என்ன ஆகும்னா நிறைய இடத்துல சுனாமி பேரலைகள் வரும், நார்த் போல் இருக்கிற இடத்துக்கு சவுத் போல் வர ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றாப்ல. இதை கேட்ட ஆட்ரியன், ஜப்பான் சைட்ல ஏதாச்சும் அதிர்வு வருதான்னு செக் பண்ணுங்கன்னு சொல்ல, புதுசா 2 அதிர்வு உருவாகிறத சிஸ்டம்ல பாக்குறாங்க. சொன்ன மாதிரி அந்த நில அதிர்வுகள் ஒரு பெரிய சுனாமி அலைகளை உருவாக்குது, கப்பலை ஒரு பக்கமா சாய்க்குது, அப்படியே தண்ணி அந்த கப்பலை மூழ்கடிக்குது. இதே மாதிரி ஒயிட் ஹவுஸ்ல பிரசிடென்ட் இருக்கிற இடத்துலயும் சுனாமி வருது, பிரசிடென்ட் மேல ஒரு பெரிய போர்க்கப்பல் வந்து விழ மொத்தமா ஒயிட் ஹவுஸ் ஆழி பேரலையில சூறையாடப்படுது. ஆட்ரியனோட பாஸ் இப்ப ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்க, சார் கிரவுண்ட் கம்யூனிகேஷன் நமக்கு மொத்தமா கட் ஆகிடுச்சு, அது மட்டும் இல்லாம பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸும் மாறிடுச்சுன்னு காட்டுறாங்க. நார்த் போலும் சவுத் போலும் டோட்டலா இடம் ஷிஃப்ட் ஆகிடுச்சுன்னு சொல்றாங்க. இதை கேட்டு அந்த ஆளு வாய பொளக்குறான். ஒரு வழியா ஜாக்சன் அவனோட பாஸ் ஃபேமிலியும் சைனா கிட்ட வந்துடுறாங்க. பைலட் நம்ம லேண்ட் பண்ண போறோம், சோ ரெடியா இருங்கன்னு சொல்ல, அப்ப அந்த பைலட் ஒன்னு நோட் பண்றாப்ல. லேண்ட் பண்றதுக்கு கடலை பார்த்தா அங்க கடலே இல்ல. இப்ப நடந்த துருவ மாற்றங்களால, அதாவது போல்ஸ் ஷிஃப்ட் ஆச்சுல, அதனால கடல் நீர் எல்லாம் ஐஸ் பாறைகளா மாறி இருக்கிறத காட்டுறாங்க. சரி, வேற வழி இல்ல, நான் ஐஸ் மேலேயே லேண்ட் பண்ண ட்ரை பண்றேன், ஆனா பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும், சோ இங்க இருக்கிற கார்ல ஏறி அதுல தப்பிச்சிடலான்னு பிளான் பண்ணி எல்லாரும் எஸ்கேப் ஆகுறாங்க. ஆனா பைலட் மட்டும் யாராவது பிளைட்டை பாத்துக்கிட்டாதான் மத்தவங்க எஸ்கேப் ஆக முடியும்னு தன்னோட உயிரை தியாகம் பண்றாப்ல. அப்ப அந்த பக்கமா சில ஹெலிகாப்டர்ஸ் வர, அதுல இருந்து வந்த மிலிட்டரி ஆளுங்க, நீங்க எல்லாம் என்ன பாஸ் வச்சிருக்கீங்கன்னு கேட்க, பணக்கார பாஸ் மட்டும் எனக்கும் என்னோட பசங்களுக்கு மட்டும் பாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கூட கிளம்புறான். அந்த பாஸ் கூடவே ஒரு கீப் இருக்கும், அதுக்கு கூட பாஸ் இல்லன்னு மத்த எல்லாரையும் இங்கே கழட்டி விட்டுட்டு போயிடுவான் அந்த குண்டு பாஸ். அதே நேரம் யூஎஸ்ல இருந்து கிளம்பின பிளைட் இப்ப சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துடுது. அங்க இருக்கிற கேப்டன், சீக்கிரம் வாங்க, நீங்க தான் கடைசி பேட்ச்னு சொல்றாரு. சரின்னு இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஹெலிகாப்டர் கிளம்ப, அப்ப பிரசிடென்ட்டோட பொண்ணு கிட்ட ஆட்ரியன் கொஞ்சம் கொஞ்சமா பேசி கரெக்ட் பண்றாப்ல. சரி, அப்படி எங்கடா இவங்க கூட்டிட்டு போறானுங்கன்னு பார்த்தா, இமயமலைக்கு நடுவுல ஒரு பெரிய ஸ்டேஷனை கட்டி அதுல 4 போட்டுங்களை ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்க. ஆக்சுவலா படத்தோட ஸ்டார்டிங்ல டிபெட் மலை மேல பெரிய வெடிப்பு பார்த்தோம்ல, இதை ரெடி பண்ற சீனை தான் நமக்கு அப்ப காட்டியிருப்பாங்க. அந்த ஸ்டேஷனே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிறத ஆட்ரியனும் பிரசிடென்ட்டோட பொண்ணும் நோட் பண்றாங்க. இங்க ஜாக்சனும் ஃபேமிலியும் அப்படியே நடந்து வர, அப்ப படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு மாங்க காட்டுவாங்கல்ல, அந்த மாங்க் இப்ப ஒரு வண்டியில போயிட்டு இருக்கான். இவங்களை பார்த்தோன்னே வண்டியை நிறுத்தி இவங்களையும் ஏத்திட்டு கப்பல் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறான். கப்பல்ல ஏற வர ஆட்ரியன் அங்க நடக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். இவனுங்க ஜனங்களை காப்பாத்தாம கலை பொருட்களை ஏத்திட்டு இருக்கானுங்க. டேய், இதெல்லாம் எதுக்குடா எடுத்துட்டு வரீங்க? அது சரி, இந்த கப்பல்ல வர பீப்புள்ஸை எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணீங்கன்னு கேட்டா, ஜெனடிக்ஸா நாங்க ரிசர்ச் பண்ணி செலக்ட் பண்ணோம்னு ஆட்ரியனோட பாஸ் சொல்ல, யார் இவங்க இல்லாம பார்த்தா பெரிய பில்லியனர்ஸ் மாதிரி இருக்கானுங்க, டேய் பணக்காரங்க மட்டும்தான் நீங்க செலக்ட் பண்ண ஆளுங்களா? அப்ப இங்க வேலை செய்யற ஆளுங்க எல்லாம் என்னடா செய்வாங்கன்னு கேட்க, அதுக்கெல்லாம் கப்பல்ல இடம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். கப்பலுக்கு உள்ள வர ஆட்ரியனுக்கு ஒரு ரூமை காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு இதுல 10 பேரை தங்க வைக்கலாமேன்னு காண்ட் ஆகுறான். அதே சமயம் இங்க இந்தியால என்ன நடக்குதுன்னா, ஆட்ரியனோட ஃப்ரெண்டு அவன் ஃபேமிலியை கூட்டுக்கிட்டு
நார்த் சைடு பக்கமா நடந்து வர பார்த்தா பின்னாடியே பெரிய சுனாமி அலை வருது. அதுவும் கிட்டத்தட்ட வானத்தை டச் பண்ற அளவுக்கு பெருசா வருது. உடனே அவன் ஆண்ட்ரியனுக்கு போன் பண்ணி, ஃப்ரெண்ட் நீ அனுப்பின ஹெலிகாப்டர் இன்னும் வரவே இல்ல, இப்ப நாங்க இருக்கிற ஈஸ்ட் சைட்ல ஒரு மாபெரும் சுனாமி அலை வருது, இத சொல்றதுக்கு தான் நான் உனக்கு போன் பண்ணேன்னு சொல்றான். இங்க ஆண்ட்ரியனுக்கு குற்ற உணர்ச்சியில வார்த்தை கூட வரல. அவன் ஃப்ரெண்டோட பேரை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஆண்ட்ரியனோட ஃப்ரெண்டு அவனுக்கு பதில் எதுவும் சொல்லாம அவன் பையன் கிட்ட, டேய் மகனே என்ன மன்னிச்சிடுடா, உங்க அப்பாவால உன்னை காப்பாத்த முடியல, என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லாம சொல்லிட்டு அவன் பையன் தலையில கிஸ் பண்ணுவான். அப்ப அலை கரெக்டா இவங்க கிட்ட வரும். இங்க ஆண்ட்ரியனுக்கு கால் டிஸ்கனெக்ட் ஆயிடும். உடனே ஆண்ட்ரியன் சிஸ்டம் கிட்ட போய் செக் பண்ணி பாக்குறான். பாஸ் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்க, என் ஃப்ரெண்டு ஈஸ்ட்ல இருந்து இன்னொரு அலை வருதுன்னு இப்பதான் எனக்கு சொன்னான்னு செக் பண்ணி பார்க்க அவன் சொன்ன மாதிரியே சிஸ்டம்ல அலை வர்றது தெரியுது. ஏன் என் ஃப்ரெண்டை பிக் பண்ண ஹெலிகாப்டர் அனுப்பலன்னு ஆண்ட்ரியன் கேட்க, நிறைய பேர் இந்த மாதிரி இந்த டைம்ல மிஸ் ஆகிருக்காங்க, ஒன்னும் செய்ய முடியாதுன்னு அசால்ட்டா அவன் பாஸ் சொல்றான். சரி, அந்த சுனாமியோட ஹைட் எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ண கிட்டத்தட்ட 1500 அடிக்கு மேலன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்பனா நம்மள அது வந்து தாக்க இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குன்னு கேட்க, இன்னும் 28 நிமிஷத்துல இங்க வந்துடும்னு தெரிஞ்சோனே அந்த பாஸுக்கு பயம் பொங்கி வருது. அதே நேரம் ஜாக்சனோட ஃபேமிலியை கூட்டிட்டு வந்த மாங்க் ஒரு இடத்துக்கு வந்து வண்டியை நிப்பாட்டுறான். அப்ப அந்த மாங்கோட அண்ணன் அங்க வரான். இவன் தான் இந்த கப்பல்ல வேலை செய்யற ஒரு மெக்கானிக். யார் இவங்கன்னு கேட்க, அப்ப அவனோட பாட்டி, இவங்களும் நம்ம கூட தான் வருவாங்க, நம்ம கூட்டிட்டு போகணும், இல்லனா நாங்களும் வர மாட்டோம்னு சொல்ல வேற வழி இல்லாம மெக்கானிக் இவங்கள பின்பக்கமா கூட்டிட்டு போறான். சரி, அலை கிட்ட வந்துடுச்சுன்னு அந்த ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்றாங்க. ஃப்ரண்ட் சைடுல இருக்கிற ஜாக்சனோட பணக்கார பாஸ் எங்களை விட்டுட்டு எங்கடா கிளம்புறீங்கன்னு கும்பலோட கும்பலா சண்டை போட்டுட்டு ஷிப்ல ஏற ஓடி வராங்க. பின்பக்கமா எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த மெக்கானிக் ஒரு ரகசிய வழியில இவங்களை போட்டு கிட்ட கூட்டிட்டு போறான். ஷிப் மூவ் ஆனதுனால ஃப்ரண்ட் சைடுல பணக்கார ஜனங்க வர முடியாத அளவுக்கு கேப் உருவாகுது. இங்க எந்தவித ப்ராப்ளம் இல்லாம ஜாக்சனும் ஃபேமிலியும் போட்டுக்குள்ள வர ரெடி ஆகுறாங்க. ஃப்ரண்ட்ல பணக்கார ஜனங்களோட கும்பல அலமோத ஷிப்ல ஏற முடியாம கீழே நிறைய பேர் விழுந்துடுறாங்க. அப்ப அந்த கீப் கிட்ட இருந்த நாய் குண்டு பாஸை விட்டு அந்த கீப் கிட்டயே ஓடி வந்துடுது. இவளும் உள்ள போற வழி க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே உள்ள வந்துடுறா. இத பாக்குற அந்த குண்டு பணக்காரன் செம்மையா காண்டாகிறான். மெக்கானிக் அவனுக்கு தெரிஞ்ச வழியில உள்ள எல்லாரையும் கூட்டிட்டு வரான். கட் பண்ணா ஆண்ட்ரியன் பிரசினோட பொண்ணு கிட்ட, இத்தனை மக்கள் சாக போறாங்க, அவங்க எல்லாரையும் விட்டுட்டு இப்படி போறது சரியில்லை, என்னோட பாஸ் மத்த கப்பல் இருக்கிற கேப்டன்ஸையும் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டான், மனசு கேட்க மாட்டேங்குதுன்னு பொறுக்காத ஆண்ட்ரியன் மத்த கப்பல் இருக்கிற ஹெட்ஸ் கிட்ட வீடியோ கால் வழியா பேசுறான். நாம பண்றது சரியில்லை, இத்தனை பேரை இப்படி சாகடிச்சுட்டு நாம சேஃபா இருக்கிறது நல்லதும் இல்ல. அதுக்கு அவன் பாஸ், உனக்கு என்ன பைத்தியமா, டைம் பாரு, வெறும் 15 நிமிஷம் தான் இருக்கு, இப்ப போய் ஓபன் பண்ணா அவங்களோட சேர்ந்து நாமளும் எல்லாரும் செத்து போயிடுவோம்னு சொல்றான். என்னைக்கு மனுஷங்களையே மனுஷங்க அழிக்கிறாங்களோ அப்பவே அங்க ஹியூமனிட்டி இல்ல. இந்தியால என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்தான். இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு சொன்னது அவன் தான். அவன் சொன்னதுனாலதான் நாம இப்ப இந்த நிலைமையில இருக்கோம். ஆனா நாம அவனையே காப்பாத்தல. அவன் ஃபேமிலியோட சேர்ந்து துடிச்சு சுனாமில மாட்டி செத்து போனான். உங்க கூட பிறந்தவங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி எல்லாரும் துடிச்சு தான் செத்து போனாங்க. அப்ப நம்மளால அதை தடுக்க முடியல. இப்ப இது மாதிரி மனுஷங்களை கொன்னுட்டு நாம ஸ்டார்ட் பண்ண போற புது உலகம் நமக்கு எப்படி நிம்மதியை தரும்னு கேட்க, மத்த போட்ல இருக்கிறவங்க நாங்க கேட்ஸ் ஓபன் பண்றோம்னு சொல்லிடுறாங்க. அதன்படி எல்லாரும் கேட்ஸ் ஓபன் பண்ண வெளியில இருக்க மக்கள் சந்தோஷத்துல கத்துறாங்க. ஆனா இப்படி கேட்டை ஓபன் பண்றதுனால உள்ள மெக்கானிக் கூட்டிட்டு போன வழி க்ளோஸ் ஆகிட ஜாக்சன், மெக்கானிக் அப்புறம் ஒய்ஃபோட ஹஸ்பண்ட் மட்டும் உள்ள போகாதபடி மாட்டிக்கிறானுங்க. மெக்கானிக் ஒரு ட்ரில் மிஷின் வச்சிருப்பான். அதை யூஸ் பண்ணி தான் உள்ள போக முடியும்னு எடுத்துட்டு வந்திருப்பான். அதோட ஒயர் கேட் ஓபன் பண்ற மெக்கானிசம்ல போய் நல்லா சிக்கிக்கும். இந்த அதிர்வுல ஜாக்சன் ஒய்ஃபோட ஹஸ்பண்ட் மெக்கானிசம்ல மாட்டி செத்து போயிடுறான். நல்லா மாட்டினதுனால டோரும் ஃபுல்லா ஓபன் பண்ண மாட்டேங்குது. இதனால ஹீரோவும் அந்த மெக்கானிக்கும் எப்படியோ தப்பிக்கிறாங்க. ஆனா ஜனங்க முழுசா கேட் ஓபன் பண்ணலனாலும் அதுல ஜம்ப் பண்ணி உள்ள போக ஸ்டார்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த பெரிய சுனாமி நேபாள்ல இருக்கிற மலைகளை மூழ்கடிக்கிற அளவுக்கு வருது. இங்க எல்லா மக்களும் உள்ள ஏறிடுறாங்க. ஆனா அந்த பணக்கார பாஸால ஏற முடியல. எப்படியோ கஷ்டப்பட்டு அவன் பசங்க 2 பேரையும் மட்டும் போட்ல ஏத்தி விட்டுட்டு செத்து போயிடுறான். சரின்னு கேட் இப்ப க்ளோஸ் பண்றாங்க. இதனால கொஞ்சம் கேப் கிடைக்கவே மெக்கானிக்கும் ஜாக்சனும் தப்பிச்சிடுறாங்க. ஆனா அந்த ஒயர் போட்டோட டோர்ஸை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ண விடல. என்னடா பிரச்சனைன்னு கேமரா வழியா பார்த்தா அங்க ஜாக்சன் ஃபேமிலி இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இத பாக்குற ஆண்ட்ரியன், சரி வாங்க போய் அவங்கள கூட்டிட்டு வரும்னு சொல்லும் போது சுனாமி இவங்க கிட்ட வர இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கும்னு சிஸ்டம்ல காட்டுறாங்க. இங்க அந்த அலை இப்ப இவங்க கண்ணு முன்னாடியே வந்துடுச்சு. எல்லாரும் பயத்தோட கிடக்கிறத கெட்டியமா புடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. எல்லாரும் தைரியமா இருங்க, இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ்ல அலை நம்ம மேல வந்து மோத போகுதுன்னு சொல்ல அப்படியே அலை வந்து இவங்களோட ஸ்டேஷன்ல மோதின வேகத்துக்கு எல்லாரும் அப்படியே ஆடி போறாங்க. தண்ணி உள்ள வர ஸ்டார்ட் ஆகுது. கேட் சரியா க்ளோஸ் ஆகாதனால இப்ப தண்ணி உள்ள வரவும் ஸ்டார்ட் ஆகுது. அதே நேரம் போட்டோட இன்ஜின் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. காரணம் டோர் இன்னும் க்ளோஸ் ஆகலன்னு சொல்றாங்க. இதுல எப்படியோ ஜாக்சன் மெக்கானிக்க கூட்டிட்டு உள்ள வந்துடுறான். ஆனா தண்ணி அந்த இடத்துல வரதுனால ஆட்டோமேட்டிக்கா இரும்பு டோர்ஸ் வந்து செக்மெண்டா லாக் பண்ணிடுது. ஜாக்சனோட ஒய்ஃப், ஜாக்சன் அப்புறம் அவன் பையன் ஒரு செக்மெண்ட்லயும், இன்னொரு செக்மெண்ட்ல குட்டி பொண்ணு அப்புறம் குண்டு பாஸோட கீப்பும் மாட்டிக்கிறாங்க. அப்ப இந்த கீப் என்ன பண்றான்னா, இன்னும் ஒரு செக்மெண்ட்டை தாண்டிட்டா எஸ்கேப் ஆகிடலான்னு அந்த குட்டி பொண்ணு இன்னொரு செக்மெண்ட்டுக்குள்ள தூக்கி விட்டுறான். கூட இவளோட நாயையும் கொடுத்து விட்டுறான். ஆனா அப்பையும் உள்ள தண்ணி வேகமா வந்துகிட்டே தான் இருக்கு. இங்க மத்த கப்பல்லாம் சேஃபா அந்த
ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா லாக் ஆனதுனால அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அங்க போட் மட்டும் இன்ஜின் ஒர்க் ஆகாம டோர் ஓபன்ல இருக்கிறதுனால தண்ணி உள்ள வந்து அது இஷ்டத்துக்கு போட்டை தூக்கிட்டு போகுது. அப்ப சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் மீட்டர் தூரத்துல இருக்கிற மலை மேல நாம மோத போறோம்னு சொல்லுது. அப்ப ஆல்ட்ரினோட பாஸ் 29,000 அடி ஹைட்ல இருக்கும், இங்க எந்த மரடா இருக்குன்னு கேட்க இதுதான் மவுண்ட் எவரெஸ்டோட டாப்னு கேப்டன் சொல்ல பாஸுக்கு அல்லு இல்ல. அது மட்டும் இல்லாம நாம அது மேல போய் இடிச்சோம்னா பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கேப்டன் சொல்றோம். இங்க ஜாக்சனை காப்பாத்த வர ஆட்ரியன் அங்க இருக்கிற டிவி வழியா கேட்டை மூடுற இடத்துல ஏதோ ஒண்ணு மாட்டிட்டு இருக்கு, அதை சரி பண்ணாதான் நம்ம எல்லாரும் பழைக்க முடியும்னு சொல்றான். ஜாக்சன் தண்ணிக்குள்ள போய் அந்த ஒயரை கிளீன் பண்ண பாக்குறான். அவனால தனியா பண்ண முடியல. ஆனா இப்ப அவன் பையன் அவனுக்கு ஹெல்ப் பண்றான். பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா ஒயரை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஆனா போட் மவுண்ட் எவரெஸ்டை இடிக்க வெறும் 50 அடி தான் இருக்கு. ஒயரை எடுத்ததுமே டோர் க்ளோஸ் ஆகுது. இன்ஜினும் ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் ஃபோர்ஸ்ல ரிவர்ஸ் போட்டு ஓட்டுறானுங்க. ஆனாலும் வந்த வேகம் குறையாததுனால மலை மேல போய் மோதுறாங்க. அங்க இருக்கிற பனிக்கட்டிங்க எல்லாம் உடஞ்சி விழுது. இதனால கப்பலோட வேகம் லைட்டா குறைய இதான் சமயம்னு ஃபுல் த்ராட்டில் புஷ் பண்ண அப்படியே போட் ரிவர்ஸ்ல வருது. இத பாக்குற எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம தப்பிச்சிட்டோம்னு குதிக்கிறாங்க. சமயம் இங்க ஜாக்சனோட பையன் அவங்க அம்மா கிட்ட வந்து சேர்ந்துடுறான். இவனை பார்த்ததும் அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனா பின்னாடியே வர வேண்டிய ஜாக்சன் இன்னும் காணோம், எங்கடா அவங்க அப்பான்னு கேட்க பின்னாடியே வந்துட்டு இருந்தான்னு சொல்றான். எல்லா டோர்ஸும் க்ளோஸ் ஆகிடுச்சு, ஏன் இன்னும் அவனை காணோன்னு அவன் ஒய்ஃப், குட்டி பொண்ணு ஆட்ரியன், அவன் பையன் எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஜாக்சன் தண்ணில இருந்து மேல வர எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. போட்டும் இப்ப பிளான் பண்ண மாதிரி எல்லாரையும் கூட்டிட்டு மூவ் ஆகி போகுது. கட் பண்ணா வருஷம் 1 நாள் 1 உலகம் அழிஞ்சதுல இருந்து முதல் நாள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி கேலண்டரை ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க பிரசிடென்ட்டோட பொண்ணும் ஆட்ரியனும் இப்ப கப்பல் ஆகிடுறாங்க. அதே சமயம் கேப்டன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட நம்ம பயணம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இன்னைக்கு தான் நல்ல வானிலையே தென்படுது. சோ கொஞ்ச நேரம் எல்லாரும் வெளியே போய் அந்த காட்சியை பாருங்கன்னு சொல்லி எல்லா டோர்ஸையும் ஓபன் பண்றாங்க. அப்ப ஜனங்கள்லாம் வெளியே வந்து அந்த காட்சியை ரசிக்கிறாங்க. தப்பிச்ச 3 கப்பலும் இப்ப ஒன்னா போகுது. அதே சமயம் நினைச்சதை விட பூமி திருப்பி நார்மல் நிலைமைக்கு மாறிட்டு வருது. நடந்த மாற்றத்துல ஆப்பிரிக்கன் கண்டம் இப்ப 7000 அடி ஹைட் ஆகிடுச்சு. இனிமே மவுண்ட் எவரெஸ்ட் தான் உலகத்தோட உயரமான இடம் இல்ல, ஆப்பிரிக்கா கண்டம் தான் தெரிஞ்சுக்கிறாங்க. சோ நாம இப்ப அங்கதான் போக போறோம்னு கேப்டன் சொல்ல அப்படியே கேமரா பேன் அவுட் ஆகுது. நம்ம பூமியை காட்டுறாங்க. அதுல ஆப்பிரிக்கா கண்டம் மட்டும்தான் தெரியுது, மத்த எல்லா கண்டமும் தண்ணி கடையில தான் இருக்கு. இதோட இந்த படம் இங்க முடியுது. நீங்க இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான மூவில உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Gautam.